கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இரவோர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த ரமதான் மாதத்தின் நாம் வைக்கக்கூடிய நோன்பு மற்றும் இரவு தொழுகைகள் அனைத்தும் என்ன நோக்கத்திற்காக வேண்டி வைக்கப்படுகின்றது, அதை கடைபிடிக்கப்படுகின்றது என்கின்ற விஷயங்களை எல்லாம் நேற்றைய மூலம் நாம் பார்த்தோம். முழுக்க நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் நமக்கு முறையான கூலிகள் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் இந்த விவாதங்களை நாம் செய்து வருகின்றோம். ஆனால் நாம் சில விஷயங்களை நாம் சொல்லியிருந்தோம். இந்த மாதத்திலே ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்றது என்று நாம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். அப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்று சொன்னால் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தான் நமக்கு தீய எண்ணங்களை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு விதமான காரியங்கள் இந்த மாதத்தில் நிகழாமலா இருக்கின்றது. நம்மிடத்தில் எப்பொழுதும் ஏற்படக்கூடிய சில தவறுகள் நம்மிடம் ஏற்படத்தானே செய்கின்றது என்கின்ற விஷயங்கள் நமது உள்ளத்திலே ஏற்படும். உண்மைதான். இந்த ஷைத்தானுக்கு விலங்கிடுதல் என்கிற ஒரு விஷயம் எதை பற்றி சொல்லப்பட்டது என்று சொன்னால், பெரிய பாவங்கள், மிக பாரதூரமான பாவங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்கின்றார். ஆனால் நம்மிடம் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாவங்களை, தீய எண்ணங்களை நமக்கு ஷைத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பானா என்று கேட்டால் நிச்சயமாக தூண்டுவான். அதில் அவனுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால், இந்த ரமதான் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய அமல்கள், இந்த அமல்கள் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு பலனையும் பெற்றுவிடக்கூடாது என்பதில் ஷைத்தான் மிகவும் முயற்சி செய்து வருகின்றார். அதற்கு உதாரணமாக நாம் நம்மையே ஒரு நாள் இந்த நோன்பு காலங்களில் நாம் எப்படி இந்த நேரங்களை செலவழிக்கின்றோம் என்பதை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் இந்த நோன்பை பலம் கொண்டதாக கழிக்கின்றோமா அல்லது வீணான காரியங்களில் ஈடுபட்டு இந்த நோன்பை நாம் வீணடிக்கின்றோமா என்று நாம் சற்று முடிவு செய்து கொள்ளலாம். உதாரணமாக, இந்த நோன்புடைய நோக்கம் என்னவென்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன்னா பெரும்பாலான மக்கள் இப்படி விளங்கிக் கொள்வார்கள். எப்படி விளங்கிக் கொள்வார்கள்? என்ன நோம்புனா என்ன? சாப்பிடாம இருக்கணும், பருகாம இருக்கணும், துணையோட சேராம இருக்கணும், அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே, இதுதான் நாங்கள் ஈஸியா பண்ணிட்டு போயிடுவோமே அப்படின்னு பெரும்பாலான மக்கள் மனநிலைகளுக்கு அப்படி ஓடிக்கின்றது. அல்லது இஸ்லாத்தில் இல்லாத மக்கள் கூட அப்படி நினைப்பாங்க. ஆனால் நோன்புடைய நோக்கமே எது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் தீய செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. முடிஞ்சா இதுதான் நோன்புடைய கான்செப்ட். அப்ப அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், நாம் இந்த நோன்பு வெறுமனே பசியோடு இருப்பதோ தாகத்தோடு இருப்பதோ அது கிடையாது. அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், இந்த நோன்பின் மூலமாக, இந்த நோன்பு என்ற அமலின் மூலமாக நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், சிறந்த மனிதர்களாக நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். பாவங்கள், நீங்கள் இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் விட்டு மீண்டு இந்த நோன்பு காலங்களில் எப்படி நீங்கள் இப்படி இருக்கின்றீர்களோ அதே போன்று மீதி நாட்களிலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பயிற்சிக்காக வேண்டிதான் இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று பாருங்கள், நீங்க சாதாரணமாக பார்க்கலாம், பெரும்பாலும் கொஞ்சம் வயதானவர்கள், ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓரளவிற்கு என்ன செய்வாங்க, நோன்பை மேனேஜ் பண்ணி பிடிச்சிட்டு அவர்களால்
முடிந்த அளவுக்கு குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள். வீட்டிலே இருக்கும் பொழுது ஃப்ரீயாக இருக்கும்போது குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க. சில ஹதீஸ்களை படிப்பார்கள், சில பயான்களை கேட்பார்கள். சும்மா இருக்கும்போது தஸ்பீஹ்களை செய்வார்கள். இதுவெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். நோன்பு இப்படிதான் கழியலாம். ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுவும் இப்போ ஸ்மார்ட் போன் கையில் வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நோன்பு அல்லாத காலங்களில் எப்படி இந்த மொபைல் போன்களை பயன்படுத்தினார்களோ அப்படித்தான் இப்பொழுதும் என்ன செய்யறாங்க, அந்த தங்களது நேரங்களை வீணடிக்கக்கூடியவர்களாக மொபைல் போன்களே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த போனை, இந்த மொபைல் போன்ல நம்ம என்ன கெட்ட விஷயமா பார்க்கிறோம், நல்ல விஷயத்தை தான் பார்க்கிறோம், அல்லது நமக்கு பயன்படக்கூடிய விஷயத்தை தான் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நம்மையினாலே ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அது மட்டும் போன் பார்க்கறது மட்டும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. போன்ல ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள், பயான் போன்ற விஷயங்கள் நம்ம கேட்டாலும், படிப்பு சார்ந்த சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டாலும், அதுவே கதி என்று கிடப்பது ஒரு நல்ல அழைக்காலே கிடையாது. பிராக்டிக்கலாக செய்ய வேண்டிய வேலைகளை, பிராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் செய்தாக வேண்டும். என்ன, வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும், நம்ம பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும், நமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும், நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். இப்படி எவ்வளோ பிராக்டிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுவேலாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதிகமாக அதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். போனை எடுத்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏதாவது நன்மையான விஷயத்திற்கு தான் நம்ம எடுக்க வேண்டும் தவிர, நேரம் போகாமல் இருக்குது, சும்மா ஏதாச்சும் என்ன செய்வோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது. இது போன்ற போன்களில் நாம் நமது நேரங்களை வீணடித்து விடக்கூடாது. அதே போன்று பாருங்கள், இரவு நேரங்களிலே பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை நோன்பு வைக்கின்றான், பகலில் தூங்குகின்றான், எனவே இரவு நேரம் அவன் எப்படியும் தெரிந்து கொள்ளட்டும் அப்படியே நிறைய பேர் பெண்களுக்கு ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சுறாங்க, விட்டு விடுகிறார்கள். அந்த பசங்க என்ன செய்யறாங்க, இரவு நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். எப்படி உயிர்ப்பிப்பார்கள் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகள் மூலமாக உயிர்ப்பிப்பார்கள். இரவு நேரங்களில் அதிகமாக என்று நாம தொழுகிறதுலாம் என்ன தொழுக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக அப்படின்னா மணிக்கணக்கில் தொழுவார்கள். 2 மணி நேரம் கூட என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அவ்வளவு நீண்ட நிறைய நேரம் அவர்களது தொழுகைகள் இருக்கும். அதே நேரம் இரவு நேரத்தில் அழுதழுது துவா செய்வார்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவார்கள். அப்படி நாம் என்ன செய்யலாம், இந்த இரவை கழித்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பாருங்கள், இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மூலைகளையும், ஒவ்வொரு வீட்டு வாசல்களையும் ஒரு சில ஏரியாக்கள் வச்சுருப்பாங்க. அங்கே மொத்தமாக இருந்து கொண்டு கேம் விளையாண்டு கொண்டு இருப்பதும், ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருப்பதும், ஃபோன்களில் தான் அல்லது எனது வீணான கதைகள் பேசிக்கொண்டு இருப்பதும், வாங்க ஏதாச்சும் அப்படியே டீ குடிக்க போனது கீழக்கரை வரைக்கும் போவாங்க. இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு கீழக்கரையில் இருக்கிற பசங்க என்ன செய்வாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க நைட்டில். இப்படியே இரவு நேரங்களில் பைக்கில் இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வருஷம் என்ன செய்யும், நீங்கள் என்ன பாருங்கள், போன வருடத்திற்கு முந்தின வருடம் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். கீழக்கரையிலிருந்து ஒரு பசங்க என்ன செய்வாங்க, பைக் எடுத்துகிட்டு வேகமாக வருவாங்க, போய்கிட்டு இருக்கிற லாரியிலவே முடிடுறாங்க, அல்லது வரக்கூடிய வாகனங்கள் அந்த பசங்க மேலே மோதிடுது. இதனால் பெரிய உயிரிழப்பு ஏற்படுகின்றது. என்ன காரணம், இரவு நேரத்தை சரியான முறையில் கழிக்காமல் வீணான இது போன்ற ஊர் சுற்றக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபடுவதனால உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. அதனால் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு பாருங்கள், அந்த குடும்பமே என்ன ஆயிரும், ரொம்ப ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகும். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்கள், உறவினர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் தங்களது இபாதத்தில் எப்படி கழிக்கின்றார்கள். இரவு நேரத்தில் அவன் எங்கேயும் போட்டு எப்படியும் போட்டு பகலில் சஹருக்கு வர்றானா, அதுலேயும் பாருங்கள், பெரும்பாலானவர்கள் சஹருக்கு வருவான், சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு விட்டு படுக்கிறதான், ஃபஜ்ரோடு தொழுவான். அடுத்து எப்போ தான் எந்திரிப்பார், லுகருக்கு தான் எந்திரிப்பார். லுகருக்கு எந்திரிச்சு துருவ போகிறார். சில பேர் லுகரு, சில பேர் பாயிண்ட் டு பாயிண்ட் தான். ஃபஜ்ருக்கு படுத்தா அசர் தான். அசருக்கு எந்திரிச்சு என்ன செய்வாப்புல, அப்போ தான் ப்ரெஷ்ஷே கையில் எடுப்பார். இது பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே மேக்கப்லாம் பண்ணிட்டு 6:30 மணிக்கு என்ன செய்வாங்க, அப்படியே பள்ளிவாசலுக்கு போவாப்புல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அவ்வளோதான். அப்போதான் அதுதான் அவருக்கு வந்து சுகூர், மகரிப்பு தான் அவருக்கு சுகூர், அதுதான் அவருக்கு முதலீடு. அதோட குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார், வயிற்ற ஃபுல் பண்ணுற வேலையிலே விடிய தெரிவாப்புல. அப்புறம் காலையில் என்ன செய்வாப்புல, சஹருக்கு ஒரு சாப்பாடை போட்டுட்டு அதோட திரும்பி படுக்கிறது.
இது இது என்ன இபாதத்து? இது பெரிய பாவம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹுடைய இந்த அமலை கேலி செய்யும் விதமாக அல்லது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை உதாசீனப்படுத்துவதாக. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் ஒருவன் இந்த ரமதான் மாதத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக தங்களது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும், அதான் நாசமா போட்டும். ஏன்னா இந்த மாசத்துல கூட நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த 11 மாசம் எப்படி இருந்துட்டு போ, தொலைஞ்சிட்டு விடு. இந்த மாசத்துலயாச்சும் என்ன செய்ய, உன்னை நீ மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய். இந்த மாசத்துல கூட உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கலன்னு வை. உன்னை விட ஒரு துர்பாக்கியசாலி யாருமே இல்லப்பா. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அதிகமாக மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு மாசம் இந்த மாசம் தான். அல்லாஹ் அதிகமாக மன்னிக்கக்கூடிய ஒரு மாசம். அல்லாஹ் இந்த மாதத்தில் மன்னிப்பதை போன்று வேறு எந்த மாதத்திலும் மன்னிப்பது கிடையாது. இந்த ரமதான் மாதத்தில் மன்னிப்பு வழங்குவதை அதுக்கு தான் பாருங்க, அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்க வாசல்களை திறந்து விடுகின்றான், நரக வாசல்களை மூடி விடுகின்றான். அப்ப அந்த கருணையை பாருங்க. இந்த மாசம் நான் கருணையான மாசம்ப்பா, நாங்கள் உன் மீது கருணை காட்டக்கூடிய மாசம். நீ மனிதன் தான், பலவீனமானவன் தான், நான் அப்படித்தான் படைச்சிருக்கிறேன். உன்னுடைய பலவீனத்தால் நிறைய பாவம் செஞ்சிருப்ப, ஓகே, அதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்குத்தான் இந்த இந்த ஒரு மாதத்தை உனக்கு நான் ஒரு வாய்ப்பாக வழங்கி இருக்கின்றேன். எத்தனையோ பேர் போன வருஷம் நம்மோட உயிரோடு இருந்தவர்கள் இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா இருந்துவிட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, போன வருடம் ரமதானில் நம்மோடு இருந்தவர்கள் இது இன்றைக்கு எத்தனை, அடுத்த வருடம் ரமதான் நம்ம இருப்போமா? வாய்ப்பு தெரியாது. அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். அப்போ நமக்கு இது கடைசி ரமதானா கூட இருக்கலாம். அதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளையும் அமல்களில் நாம் எப்படி ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நாம் ஈடுபட வேண்டும். அப்பதான் நமக்கு அதனுடைய முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த ரமதானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இபாதத்தோடு. திருக்குரானை ஓதாதவர்கள் கூட அதிகமாக செய்ய ஓதுறதுக்கு பாருங்க. திருக்குரானை பெரும்பாலும் எப்படி ஓதுறாங்க நம்ம சமுதாயத்தில் அப்படின்னா, அப்படியே அரபில் என்ன செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவாங்க. தயவு செய்து அப்படி மட்டும் ஓதாதீங்க. வெறுமனே திருக்குரான் அப்படி ஓதாதனால நம்மளுக்கு அறிவு இன்னும் கம்மியாகிட்டே இருக்கு. அரபி என்பது அது ஓதுனா நன்மைதான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் 10 வசனத்தை ஓதினீர்கள் என்று சொன்னால் 10 வசனம் தமிழாக்கம் இருக்கிற, அதையும் சேர்த்து படிங்க. அந்த 10 வசனத்தை நீங்க படிக்கும் போதுதான் அல்லாஹ் நம்மிடம் என்ன பேசுறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் நீங்க உளப்பூர்வமாக நீங்க என்ன செய்வீங்க, இந்த திருக்குரானை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். வெறுமனே அரபி மொழியை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை, ஒரு சடங்கு மாதிரி ஆகி போயிடும். நீங்க பாருங்க, அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் கருணை காட்டுகிறான் என்று அல்லாஹ்வை பற்றி நாம நீங்க அறிய வேண்டும் என்று சொன்னால் திருக்குரானை படிச்சாதான் நீங்க அவனை பத்தி நீங்க என்ன செய்ய முடியும், முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அப்பதான் இறைவன் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் நம் மனிதர்களை எப்படி பார்க்கின்றான், நாம் அவனை எப்படி வணங்க வேண்டும், நாம் அப்படி என்ன கண்ணோட்டத்தில் அவனை பார்க்க வேண்டும், மனிதர்கள் மீது எவ்வளவு அருள் புரிந்திருக்கின்றான், எவ்வளவு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எதில் சொல்லப்பட்டிருக்குது, திருக்குரானாக சொல்லப்பட்டிருக்குது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாசம் ஒரு முடிவு கூட எடுத்துங்க, தர்ஜுமாவை நான் முழுசா என்ன செய்யணும், படிக்க வேண்டும். ஒரு சில வசனங்களையும் நீங்க படி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஹதீஸ்கள்ல சில வசனங்கள் இறங்கும் போது என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் அழுவார்கள் என்று ஹதீஸ்லாம் வருதா இல்லையா? சில வசனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அழுவார்கள் அப்படின்னா ஏன் அழுகுறாங்க, அர்த்தம் தெரியுது அதனால அழுகுறாங்க. இங்க நம்ம எவ்வளவு பயபக்தியோட போதுனாலும் நமக்கு அழுக வர மாட்டேங்குது. காரணம் அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரிஞ்சாத்தான் நமக்கு அழுக வரும், அர்த்தம் தெரிஞ்சாத்தான் அர்த்தம் நமக்கு விளங்கும். அதனால எனவே என்ன செய்யணும் என்று சொன்னால், அர்த்தம் புரிந்து அந்த திருக்குரானை ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நமது நோன்புடைய பகல் நேரங்களில் பகல் நேரங்களை வீணடித்து விடாமல் நல்ல முறையிலே இந்த திருக்குரான் மற்றும் இபாதத்து, துஆ செய்வது, திக்ர்களை செய்வது, அதிகமான விஷயங்களை நாம் செய்து இந்த நோன்பை பயனுள்ள ஒரு நோன்பாக நாம் கழிப்பதற்கு ஏகவல்லோர் நம் அனைவருக்கும் நல்ல உதவியுடன் என்று பிரார்த்தித்தவராக இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு கஞ்சி மற்றும் இஃப்தார் இந்த இரண்டும் ஏற்பாடு செய்து விநியோகம் செய்து வருகின்றோம். அதற்குண்டான ஒரு நாள் செலவு 7000 ரூபாய் என்று தீர்மானம் செய்யப்பட்டிருக்கின்றது. சில பேர் விரும்புவாங்க, எவ்வளோலாம் இல்லை, 5000 தர முடியும், 2000 தர முடியும், உங்கள் விருப்பம். எனவே ஒரு அறிவிப்பாக செய்கின்றோம். நோன்பு கஞ்சிக்கு யாரேனும், இஃப்தாருக்கு யாரேனும்
பொருளாதார உதவிகள் வழங்குவதற்கு நியத் வைத்திருந்தால் அவங்க செய்யலாம், தாராளமாக வழங்கிக் கொள்ளலாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். பள்ளிவாசல் பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது கணிதோவிலே. அந்த பள்ளிவாசல் பணிகளுக்கும் சாதா இன்னும் ஒரு 20 லட்ச ரூபாய் கிட்ட தேவைப்படுது. அதற்கும் தங்களால், அதாவது என்ன நீங்கள் நினைக்கிறது சொன்னால், நம்ம கொடுக்க நீங்கள் நினைக்காதீங்க. நம்மள்ட்ட இல்லாட்டா அதை செய்யலாம், நமக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட போய் எத்தி வைக்கலாம். எத்தனையோ பேர் சில விஷயம் நீங்கள் பாருங்க, நாம் யார்கிட்டயா தெரியாத ஒரு மக்கள், நம்ம உறவினர்கள் இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஜஸ்ட் நீங்கள் எத்தி வச்சா போதும். அல்லாஹ் அவர்களது உள்ளத்தில் போகிறது அல்லாஹ்வுடைய வேலை, நமக்கு என்னதான் வேலை, எத்தி வைக்கிறது மட்டும்தான் வேலை. எனவே அதுபோன்று நீங்கள் என்ன செய்ய, பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கும் நீங்கள் என்ன செய்ய, மக்களுக்கு எடுத்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.